தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 2வது சபையை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த சபைக்கு ஆண்டவர் எழுதும்படியான காரியங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவதற்கும் ஆண்டவர் அனுப்புகிற ஒரு செய்தி. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆகவே நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியமில்லை என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் யாருக்கு மனம் திரும்புன்னு சொல்கிறாரு? விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இன்னொரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். மனம் திரும்பாவிட்டால், மனம் திரும்புன்னு சொல்கிறாரு. அப்படி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு மனம் திரும்பாவிட்டால் நான் என்ன செய்வேன் என்றும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த சபையை நாம் பார்க்கும் பொழுது, இந்த 2வது சபை சிமர்னா சபை ஒரு தாழ்மையுள்ள ஒரு சபை. இந்த முதல் சபையை நம்ம பார்த்தோம், எபேசு சபை. அதை வெளியே பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சபையை போல, ரொம்ப பக்தி உள்ளவர்களைப் போல காணப்பட்ட அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பாவிட்டால் நான் உன் விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன், அதாவது நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் இந்த சிமர்னா சபையை பார்த்து சொல்கிறார், உனக்கு பல பாடுகள் இருக்கலாம், பல துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் பயப்படாத, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏன் ஆண்டவர் அவ்விதமாக உன்னோடு கூட இருப்பார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் ஒரு புது விசுவாசி. அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை தான் எனக்கு காமிச்சார், உனக்கு பாடுகள் உண்டு. ஏறக்குறைய 8-9 வருடங்கள் அந்த பாடுகளின் வழியாய் ஆண்டவர் வழிநடத்தினார். அவர் எவ்வளோ உண்மையுள்ளவர் பாருங்க, அவருடைய வார்த்தை எவ்வளோ உண்மையுள்ளது பார்த்தீங்களா? அதே விதமாக பாடுகளினூடாய் வழிநடத்தின அந்த தேவன் சொன்னார், நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை, பிசாசானவன் உங்களில் காவலில் போடுவான், உபத்திரவம் இருக்கும், ஆனால் நீ உண்மையாயிரு. இல்லை, ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவருடைய உண்மையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆண்டவரை நம்புகிறேன், அவர் எனக்கு உதவி செய்வார். ஆனால் அந்த நம்பிக்கை என்பது எவ்விதமான நம்பிக்கை என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த நம்பிக்கை என்பது, இப்போ ஒரு விக்கிரகத்தை நம்புகிற மக்களை நாம் பார்க்கிறோம், அவர்களும் கூட அந்த விக்கிரகத்தை நம்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் தொடர்பு இல்லை. அவங்க ஒரு நம்பிக்கையின் பேரில் போய் அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த விக்கிரகம் தனக்கு உதவி செய்யன்ட்டு அவர்கள் எண்ணிக்கொண்டு வருகிறார்கள். சில சமயங்களில் நம்ம பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள், கஷ்டங்களை
அவர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது தேவன் தான் உதவி செய்கிறார் உண்மையாலுமே. ஆனால் இங்கே சொல்லும்படியான இந்த தேவன் யார்? அவர் ஜீவன் உள்ளவர். வேதம் மறுபடியுமா சொல்லுகிற ஒரு காரியம், இவர் உயிருள்ள ஒரு நபர். அவருக்கும் உனக்கும் தொடர்பு என்பது உண்மையான விதத்தில் ஒரு நாள் நடைபெற்றிருக்கும். அதுதான் ரட்சிப்பு. இந்த வேதமானது ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஒரு தொடர்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. எப்படி திறக்கப்படுகிறது? இவர் மெய்யான தேவன் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு வாழுகிற வாழ்க்கை தான் மெய்யான விசுவாச வாழ்க்கை என்பது. அதைத்தான் இந்த வேதமானது நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆண்டவரை நம்புகிறாங்க, ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் கூட ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள தொடர்பு இருக்காது. ஒருவேளை இங்கே கேட்கலாம், எப்படி நான் அதை கண்டுபிடிக்கிறது? எனக்கும் ஆண்டவருக்கும் ஜீவனுள்ள தொடர்பு இருக்குன்னு. அவர் உயிருள்ள கடவுள், அவரோட பேசுவார். இல்லையே, நான் அவரோட பேசினதெல்லாம் நான் கேட்டதில்லையே. ஏன்னு கேட்டால், அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாத பொழுது ஆவியாக இருக்கிற ஆண்டுடைய சத்தத்தை ஒரு கிறிஸ்தவன் கேட்க முடியாது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு பொதுவான நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனை வழிநடத்துகிற அந்த வழிநடத்துதல் அவனுக்கு இருக்காது. இதுவே வழி, இதில் நடுவுங்கள் என்று சொல்லுகிற அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். அப்போ அந்த ரட்சிப்பில் ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு என்பது உயிருள்ள உண்மையான ஒரு தொடர்பு. அந்த ஒரு தொடர்பு இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நம்புகிற நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நேரம் பார்த்தா நல்லா இருக்கும், ஆண்டவர் நம்புறத போல இருக்கும். அவன் அடுத்த நேரம் பார்த்தா அவன் அப்படியே நம்பிக்கை இழந்திருப்பான், சோர்ந்து போயிருப்பான், பழையபடி நடப்பான். அல்லது அவருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நம்பிக்கை இல்லாததுனால அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ரெண்டு வழியில் நடப்பாங்க. ஒரு பக்கம் ஆண்டவரையும் நம்புவாமா, இன்னொரு பக்கம் ஆண்டவரை முழுமையாக நம்ப முடியாமலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், இருமனம் உள்ளவர்கள் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இருக்காது, நிலையான ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இருக்காது. அது மாத்திரமல்ல, அந்த ஆண்டவரோடு தொடர்பு கொண்ட வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் அந்த ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செய்கிற மகத்துவமான காரியங்களை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த சபையை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்பட வேண்டாம், அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் சொல்லிட்டு அந்த 11வது வசனத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன? இப்போ எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் ஆவிக்குரிய அந்த செவி திறக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறார். வேதனை சொல்லுது, அவர் ஆவிக்குரிய செவிகளை திறக்கிறார், ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுது ஆண்டவரை அவன் பார்க்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய செவிகள் திறக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறத அவன் கேட்குறான். அதே போய் நானே சொல்கிறேன், ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் என்னோட பேசுனதுனால தான் இங்கே வந்து நான் பேசுகிறேன்னு. அப்போ நிறைய பேர் எப்படி ஆண்டவர் பேசுவார்? ஆவிக்குரிய செவிகள்
திறந்திருந்தால் தான் ஆண்டவனோட பேசுவார். சிலருக்கு காது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டெஃப், அதாவது ஒரு வார்த்தை பேசினா கூட கேட்காது, சுத்தமாகவே கேட்காது. ஸ்டோன் டெஃப்னுவாங்க, கல்லை போல் ஆயிரும் அவங்க ஜவ்வு. நீங்கள் பக்கத்தில் பேசினா கூட கேட்காது. ஸ்டோன் டெஃப். அம்மையாலே ஆவிக்குரிய அந்த செவிகள் திறக்காதவர்கள், அவங்களோட ஆண்டவர் பேசவும் முடியாது, பேசினாவும் அவங்களுக்கு கேட்கவும் கேட்காது. அவங்களுக்கு ஆண்டவரோடு அந்த தொடர்பு இல்லைங்க. ஆகவே ஆண்டவர் ஒருவேளை நம்மளை எச்சரித்தாலும் கேட்காது, அவர் என்ன பேசினாலும் கேட்காது. அவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதையும் நாம் கேட்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்றும் என்றும் வாசமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களை அவர் ஆளுகை செய்கிறார். உன்னுடைய செவியையும் அவர் தான் திறக்கிறாரு. அப்போ நீ என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே, என் செவியை திறந்தருளும். நீ பேசுகிறத நான் கேட்காம இருக்கிறனே. நீ பேசுகிறதை அவர் ஆசீர்வாதத்தை சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம், அவர் தண்டனை குறித்து சொன்னாலும் கேட்க மாட்டோம், எதுவுமே கேட்கறதில்ல. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு குருடர்களைப் போல, ஒரு செவிடனும் ஒரு குருடனும். ஒரு குருடாக இருக்கிற மனுஷனை பாருங்கள், வேதனை சொல்லுது, பிரபஞ்சத்தின் அதிபதியான மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். அப்போது குருடாக்கி இருக்கனால உனக்கு முன்னால் என்ன வரும் ஏது வரும் ஒன்றுமே தெரியாது. நீ ரோட்டில் போகும் பொழுது உனக்கு முன்னால் எந்த வண்டி வருது, என்ன அபாயம் இருக்குது, எந்த பக்கம் போயிட்டுருக்கிற ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை ஒரு ஹார்ன் கொடுக்குறாங்க, ஒரு கார்லேருந்து சத்தம் வருது, நீ இப்படி போயிட்டுருக்கிற காரு பின்னால் வந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அது வேகமாக வருது, ஹார்ன் கொடுக்குது, உனக்கு கேட்கல. ஒருவேளை வேகமாக வந்து எத்தனையோ சமயங்கள் அப்படி ஆயிடுது, அவங்க வேகத்தை கட்டுப்படுத்த முடியல, அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படாதவர்கள் ஆவிக்குரிய ஆபத்தில் அழிந்து விடுவார்கள். ஆகவே கண்களும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத ஒரு நிலை, ஆவிக்குரிய செவிகளும் திறக்கப்படாத ஒரு நிலை, ஒரு மெய்யான விசுவாசியின் நிலை, இரண்டுமே செயல்படாத நிலை. தேவ ஆவியானவர் தான் உன் கண்களையும் திறக்கணும், தேவ ஆவியானவர் தான் உன்னுடைய செவியை திறக்கணும். அப்போ நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே, நான் ஒரு குருடனாக இருக்கிறேனே, எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே, செவிடனாக இருக்கிறனே, ஆவிக்குரிய செவிடனாக இருக்கிறனே, இங்கே சொல்கிறத கேட்க முடியல. ஆண்டவர் எவ்வளவு ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் கேட்க முடிகிறதில்ல, எச்சரிப்பின் வார்த்தை சொன்னாலும் கேட்க முடிகிறதில்ல. அம்மையாலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனில் இந்த காரியத்தை ரெண்டையுமே திறக்கும் பொழுது தான் அந்த உன்னதமான ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இல்லைன்னா அவன் குருடனாக இருந்ததுனால ஆண்டவருடைய மகிமையும் தெரியாது, கர்த்தரையும் தெரியாது, அவரை பற்றியும் தெரியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்காங்க. இந்த சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, நீ ஜெயம் கொள்ளுக பொழுது, நீ வெற்றியாய் இந்த பாடுகள் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிற நீ வந்து வெற்றி பெறும் பொழுது என்ன சொல்கிறார்னா, அங்கே இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. அது என்ன இரண்டாம் மரணம்னு ஆண்டவர் சொல்கிறாரு? இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு மரணம் இருக்கு ஒரு நாள். இந்த உலகத்தில் யாருமே மரணமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் மரிக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக மரித்து தான் ஆகணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அது உண்மை. ஆனால் இங்கே ரெண்டாவது மரணம்னு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அது என்ன ரெண்டாவது மரணம்?
இந்த இரண்டாவது மரணம் என்பது என்ன என்பதை குறித்து வேதம் தான் சொல்லுது. இப்போ நீங்கள் ஆண்டவர் அறியாத ஒரு மனிதனிடத்தில் போய் இரண்டாம் மரணம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன இரண்டாவது மரணம்? ஒரு இந்து இடத்தினாலும் புரியாது. ஒரு கிறிஸ்தவனோட உன்னிட்ட போய் உனக்கு இரண்டாம் மரணம் இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு வைங்க, உங்களுக்கு தெரியுமா அது என்ன இரண்டாம் மரணம்? தெரியாதுல்ல. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு அந்த இரண்டாம் மரணம் உனக்கு இருக்காது. ஆனால் இந்த முதல் மரணத்தை விட இரண்டாம் மரணம் கொடிய மரணம். அது மிக கொடியது. அந்த கொடிய மரணத்திலிருந்து நான் உன்னை விடுவித்து காத்து கொள்ளுவேன். இந்த முதல் மரணங்கிறது என்ன? இந்த சரீரம் இருக்குது, நமக்குள்ள அந்த உயிருங்கிறது இருக்குது. அந்த முதல் மரணத்தில் இந்த சரீரத்திலிருந்து அந்த உயிர் பிரிஞ்சிடும். ஆண்டவர் ஒரு மனுஷன் எப்படி உருவாக்கினார்? அந்த மண்ணை எடுத்து அவருடைய சுவாசத்தை ஊதின பொழுது மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இப்போ ஒரு ஆடு மாடு இருக்கு, அதுக்கும் உயிர் இருக்கு, அதுவும் ஒரு நாள் செத்துருது. நமக்கும் உயிர் இருக்கு, நம்ம ஒரு நாள் செத்துடுறோம். நமக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்குள்ள ஆண்டவருடைய சுவாசம் இல்லை. ஆண்டவர் என்னைக்காவது மரிப்பாரா? மரிக்க மாட்டார். ஆகவே மனிதனுக்குள்ளாக ஆண்டவருடைய சுவாசத்தை ஊதினதினால் இந்த சரீரம் மரிச்சிரும். இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டதுனால கொண்டு போய் புதைச்சிட்டா அநேக வருடங்கள் கழித்து பார்க்கும்போது மண்ணாட மக்கி போயிடும். ஆனால் இந்த ஆத்மா மரணம் அடைவது இல்லை. அவை வேதம் என்ன சொல்லுது? அந்த ஆத்மா கடவுளிடத்தில் போகிறது. இது அவருக்குரியது, அவருடைய ஆத்மா. இது முதல் மரணம். இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் அனுபவிச்சதில்லை. யாரும் அனுபவித்து திரும்ப வந்து அது எப்படி இருந்ததுன்னு ஒன்றுமே சொன்னதும் கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் சொன்னார். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் அந்த முதல் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த இயேசு மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் அந்த மரணம் என்பது என்னங்கிறதே தெரியும். நமக்கு தெரியாது. எப்படி அந்த உயிர் போகும் தெரியாது. ஒருவேளை அமைதியாக போகுமா, இல்லை அலக்கழிச்சு போகுமா, அல்லது எந்த விதத்தில் அது மரணம் போகும் தெரியாது. எப்படி ஆண்டவர் வச்சிருக்கார் தெரியாது. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக அது போகத்தான் செய்யும். அது முதல் மரணம். இங்கே இந்த சிமர்னா சபையை பார்த்து சொல்கிறாரு, இரண்டாம் மரணத்திலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். இரண்டாம் மரணத்திலிருந்து உன்னை மீட்டு கொள்ளுவேன். அப்படின்னா இந்த இரண்டாம் மரணம் என்றால் என்ன என்பதை குறித்து தான் நம்ம பார்க்கணும். இந்த இரண்டாம் மரணத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில இடங்களில் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட ஆண்டவர் அந்த மக்களை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த ஆண்டவரால் மீட்கப்பட்ட, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட, ஆண்டவரால் புதிய வாழ்க்கையை பெற்றவர்கள், அவங்களுக்கு ஒரு மரணம்தான், ஒரே ஒரு மரணம். இந்த உலகத்தில் மரிக்கிறதோடு சரி, அதுக்கு மேலே அவங்களுக்கு மரணம் இல்லை. ஆனால் ஆண்டவரால் மீட்கப்படாதவர்கள், ஆண்டவரால் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரால் புதிய மன மாற்றத்தை பெறாதவர்கள், இந்த ஒரு மரணமும் அவர்களுக்கு உண்டு, இந்த ரெண்டாவது மரணமும் உண்டு. அதான் பாருங்க, இங்கே அந்த வேதத்தில் சொல்லும்படியான ரெண்டு அங்கே மரணம் என்பதை குறித்து சொல்லும்படியான காரியத்துக்கு நாம் பார்க்குறோம்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் வரும்பொழுது அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். இப்போ நம்ம இந்த உலகத்தில் மரித்தாலும் நம்ம ஆண்டவரிடத்தில் போயிடுவோம். யார்? ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், ஆண்டவரை இந்த உலகத்தில் விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற மக்கள். ஆனால் ஆண்டவரை அறியாதவர்கள் எங்கே போவாங்க? அவர்கள் நரகத்துக்கு போவாங்க. நம்ம பார்க்குறோம், அந்த ஏழை லாசரு மரித்த உடனே ஆபிரகாமின் மடியில் போகிறத பார்க்குறான். அதாவது அவன் பரலோகத்துக்கு போகிறான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் மரித்த உடனே அவன் அக்கினியில் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம், அக்கினின்னு சொன்னால் அக்கினி நம்மளை அப்படியே பொசிக்கிறோமோ? இல்லை, இது நரக அக்கினிங்கிறது அணுவணுவாக மனிதனை வேதனைப்படுத்தும்படியான அக்கினி. பொசுங்கி போக மாட்டோம், ஆனால் வேதனைப்படுத்தப்படுவோம். அங்கே என்ன சொல்கிறாரு? அக்கினி ஜுவாலையில் வேதனை, டார்மெண்டட்னா பயங்கரமாக அலைக்கழிக்கப்படுவது. இந்த உலகத்தில் முதல் மரணம் நேரும் பொழுது முதலாவது அவர்கள் அந்த நரக ஆக்கினையில் போய் அவர்கள் நரக வேதனைப்படுவார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வருமட்டுமாக அந்த நரக ஆக்கினையில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மரணத்தோடு சரி, அவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள். இப்போ ஆண்டவருடைய வருகையின் வேளையில் அவர் வரும் பொழுது என்ன நடக்கும்? அவர் வரும் பொழுது இந்த உலகத்தில் மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதாவது அவருடைய சரீரங்கள் உயிரோடு எழும்பும். இந்த நரகத்தில் இருக்கிற ஆத்மாவும் உயிரோடு எழும்பும். பரலோகத்தில் இருக்கிற ஆத்மாவும் அந்த ஆத்மாவுடைய சரீரம் உயிரோடு எழும்பும். அது எல்லாமே தங்களுடைய சொந்த சரீரத்தோடு இணைந்து விடும். அதற்கு பின்பாக நியாய தீர்ப்பு என்பதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பின் வேளையில் இந்த ஐஸ்வர்யான போல ஏற்கனவே நரகத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா? அவன் முன்ன ஆத்மாவில் மட்டும்தான் கஷ்டப்பட்டான், வேதனைப்பட்டான். இப்போது அவன் சரீரமும் வேதனைப்படும். இரட்டிப்பான ஆக்கினை. அதுக்கு முன்னால் ஒரு அளவு தான் அவனுக்கு ஆக்கினை, அவனுடைய ஆத்மா மட்டும்தான் வேதனை. ஆனால் இப்போ சரீரமும் சேர்ந்து அவன் ஆக்கினைக்குட்படுத்தப்படுகிறான். ஆணுடைய பிள்ளைகள், அந்த பரலோகத்தில் இருக்கிறவர்கள், அந்த ஆத்மாவில் கர்த்தரோடு அனுபவிக்கிற மகிழ்ச்சியோடு வாழுகிறவர்கள், இப்போ அவங்க சரீரத்தோடும் ஆண்டவரோடு கூட ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போ இரட்டிப்பான சந்தோஷம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் இரட்டிப்பான ஆக்கினை. இப்போ என்னன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்தில் அந்த நியாய தீர்ப்பின் வேளையில் இரண்டாக பிரிக்கிறார். ஒரு பக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சத்தியத்தின் வழியில் நடந்தவர்களாக பிரிக்கிறார் வலது பக்கத்தில். இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை அவர் அவ்விதமாக பிரிக்கிறார். அந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இங்கே அப்பொழுது பாருங்க, எல்லா ஜனங்களும் இந்த உலகத்தில் முதல்ல பிறந்த ஆதாம் முதல் கடைசியாக அவர் வருகை மட்டுமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும்
அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். பாருங்க, அவர் மகிமை பொருந்தியவராக வீற்றிருப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு இல்லை. இந்த உலகத்தில் அத்தனை பிறந்த ஜனங்கள் அத்தனையும் நியாய தீர்ப்பு எங்கே இருக்கும்? நடுவானத்தில் தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஆவியாக இருக்கிற மக்கள். இந்த நடுவானத்தில் ஆண்டவர் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். தம்முடைய தூதர்களோடு கூட அவருடைய பிள்ளைகளோடு கூட வருவார். அப்போ அவருடைய பிள்ளைகளின் ஆத்மாவோடு அவருடைய சரீரம், ஏற்கனவே அவங்க ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னால் கூட மறிச்சிருக்கலாம், 100 வருஷம் முன்னால் வச்சிருக்கலாம், அவருடைய சரீரம் இணைந்து விடும். அதே சமயத்தில் ஆக்கினை அடையும்படியான நரகத்தின் ஆத்மாவோடு கூட அந்த சரீரமானது இணைந்து விடும். அப்போ நடுவானத்தில் அத்தனை ஆத்மா அத்தனை ஜனங்களும் நிற்பார்கள். பாருங்க, மத்தேயு 25 பார்க்குறோம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வருவார். அவர் மகிமையோடு கூட வருவார். நம்ம பார்த்தோம், ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம், அவரை அங்கே வரும் பொழுது எல்லாம் புலம்புவார்கள். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் அங்கே வரும் பொழுது 7வது வசனத்தில், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். எல்லாமே அவங்க பார்ப்பாங்க, ஒருவர் இல்லாமல் எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஐயோ, ஆண்டவரை நான் முழுமையாக நம்பலை, விசுவாசிக்கலை, இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளோ நல்ல தருணமெல்லாம் கொடுத்தாரு, ஆனால் நான் அவருக்கு கீழ்ப்படியலை. நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், ஆண்டோடைய வார்த்தை கேட்குறவங்களுக்கு இல்லை, கீழ்ப்படுகிறவர்களாக முதலாவது ஆண்டோடைய ராஜ்யத்தை வைக்கணும்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு நான் கீழ்ப்படுகிறவர்கள் யார்? அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இல்லைன்னா நான் ஆண்டவரை நம்புகிறேன்றதுனாலையோ அல்லது கர்த்தாவேன்றதுனாலையோ, ஆண்டவர் போன ஞாயிற்றுல பார்த்தோம், அவங்கவுங்க வாழ்க்கையை கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். சில பிள்ளைகள் இருப்பாங்க, சில காரியங்களை செய்வாங்க, பெற்றோர் சொன்னால் நிறைய காரியம் செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லை, ஆண்டோடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் கற்பாறையின் மேலே தன் வீட்டை கட்டுகிறார்கள். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை வாழ்க்கையை கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றது உடைய முடிவில் தெரியும். ஒரு நாள் நீ மரிக்கும் பொழுது உங்ககிட்ட யார் வர்றா? பைபிள் சொல்லுது, லாசரு மரித்த பொழுது தேவ தூதர்கள் வந்து அவனுடைய ஆத்மாவை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யன் மரிக்கும் பொழுது யார் வந்திருப்பா? பிசாசு தான் வந்திருப்பான். பிசாசு, ஏன்னா அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால சில மக்கள் மரண வேளையில் அலறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ. சிலர் யமன்னு சொல்லுவாங்க. வாழ்நாள் முழுது ஆண்டவர் அவங்க பற்றி கொண்டு வாழாததுனால தேவ தூதர்கள் அவர்களுக்காக வரமாட்டாங்க. நீ அறகுறையாக நம்பி வாழ்ந்ததெல்லாம் அதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய தூதர்களை கொண்டு வரும்படியாக இருக்காது. அப்போ வாழ்க்கையை முடிவில் தெரியும், ஐயோ அப்போ இவ்வளோ நாளாக நான் என்ன பண்ணினேன், நான் ஆண்டவரை தான் நான் நம்பினேன், நான் ஆண்டவர் நம்ம கர்த்தாவே ஐயோ நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தோமே, இப்படியெல்லாம் செஞ்சோமே. அப்பா சொல்லுவார், உனக்கு தெரியாதப்பா, உங்களை நான் அறியேன். ஐயோ ஆண்டவரே, நான் ஊழியம் செஞ்ச ஊழியக்காரனாச்சே, உனக்கு தெரியாது, நீ ஊழியம் செஞ்சது தான், ஆனால் ஊழியம் சரியில்லையே. நான் விசுவாசியாச்சே, சபைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேனே ஆண்டவரே, ரைட்டு, ஆனால் உனக்கு தெரியாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் அறக்கிணற தாண்டதில்லை. ஆண்டவர் சத்தியத்தை கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் தான் உண்மையாக போக முடியுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் கீழ்ப்படிவோம், கொஞ்சம் காரியத்துக்கு விட்டுடுவோம்,
அதில் நிறைய பேர் ஏமாந்துருவாங்க, புலம்புவார்கள்னு பைபிள் சொல்ல. ஐயோ இவர் வர்றாரே, வராமல் இருந்தால் பரவாயில்லையே, வர்றாரே வர்றாரே வர்றாரேன்னு புலம்போ, வெயிலிங்னு சொல்லுது. அப்படின்னா செத்து போயிட்டா, புருஷன் செத்து போயிட்டா மனைவி எப்படி கதறா, ஐயோ நம்பிக்கையை போச்சு, அப்படி வெயிலிங், இப்படி அவங்க கத்துவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், இவங்களை எல்லாம் பைபிள் சொல்லுது. அந்த மத்தேயு 25:34, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எல்லா ஜனங்களும் சேர்க்கப்பட்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டுருவாங்க. அந்த வலது பக்கத்தில் அப்போ என்ன நடக்குன்னா, செம்மறி ஆடுகளை 33 பார்த்தீங்களா, செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். செம்மறி ஆடு போய் அந்தாண்ட, வெள்ளாடு போய் செம்மறி ஆடு கூட நின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நம்ம அங்கே போய் நின்றுக்கலாம். வலது பக்கத்தில் நிற்க முடியாது. செம்மறி ஆடுனா செம்மறி ஆடு தான், அதாவது ஆண்டுடைய பிள்ளைகள் செம்மறி ஆடுகள், கபடமில்லாதபடிக்கு ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்த மக்கள். இந்த வெள்ளாடு தந்திரமாக அங்கு செயல்பட்ட ஆடு, பக்தியும் இருக்கும் யுக்தியும் இருக்கும். அப்போ இந்த வலது பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பல காரியங்கள் சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நீ எந்த பக்கம் நிற்ப யோசனை பண்ணிப்பார். நீ வலது பக்கத்தில் இருப்பையா, இடது பக்கத்தில் இருப்பையா? நீ ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறையா? நீ ஆண்டவருடைய பிள்ளை என்ன ஆண்டவனை பார்த்து சொல்லுவாரா? நீ அப்படி தான் நடக்கிறையா? இல்லை நீ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வாழ்ந்துட்டு இருக்கிறையா? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வாழ்கிறவங்கெல்லாம் இடது பக்கம்தான், வெள்ளாடு தான், செம்மறி ஆடு ஆக முடியாது. அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் உலகத்தை ஆண்டு இயேசு சொன்னார், உங்களுக்காக என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்போ அவங்க மகிழ்ச்சியோடு கூட அவருடைய சமூகத்தில் போகிறாங்க. அவர்கள் அங்கே மகிழ்ச்சியோடு அந்த வலது பக்கத்தில் இருக்கிற அந்த செம்மறி ஆடுகள் மகிழ்ச்சியோடு போகிறது தேவனுடைய ராஜ்யத்தில். ஆனால் இடது பக்கத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்து அங்கே என்ன சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாரு, இடது பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து அவர் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொன்னார்னா, இங்கே இவங்க எல்லாம் இடது பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நினச்சாங்க எது நமக்கும் கண்டிப்பாக அதுதான் கிடைக்கும்னு சொல்லி நினச்சாங்க. ஏன்னா அங்கே பின்னால் பேசுகிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அப்படின்னா என் வாழ்த்துக்கெல்லாம் கீழ்ப்படியிலையே. அப்போ இவங்க நினச்சாங்க நம்மளும் எப்படியும் நமக்கு ராஜ்யம் தான் கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் அவங்கள பார்த்து சொன்னார், இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, கர்ஸ்ட், நீங்களாம் சபிக்கப்பட்டவர்கள், என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அவங்களுக்கு சொல்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின தேவ ராஜ்யத்துக்குள்ளே போங்க. இவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பிசாசுக்கும் தூதர்களுக்கும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் இருக்குது. ஐயோ, பிசாசோட எப்படிங்க வாழ்றது, நரகம் பயங்கரங்க. அதாவது இங்கே ஒரு இருட்டுனாவே நம்ம பயப்படுறோம், பிசாசு நம்மளை அலக்களிப்பான், அவனோட வாழ முடியுமா? மிக பயங்கரம் இல்லைங்க அது. உண்மையாலுமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகலைன்னா இந்த உலகத்திலே பிறக்காமல் இருந்தால் பரவாயில்லன்னு பைபிள் சொல்லுது. பிறவாதையே இருந்திருக்கலாமே அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த இடம்னா
பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினின்னு சொல்லிட்டார். எட்டர்னல் ஃபயர், எவர்லாஸ்டிங் ஃபயர், நித்திய அக்கினி. இப்போ ரெண்டு இருக்குது, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது, இன்னொன்று நித்திய அக்கினி. இந்த அக்கினி அவிந்து போகாது, அதுக்கு முடிவே இல்லைங்களாம். ஒருவேளை 1000 வருஷம் அந்த நரகத்தில் இருந்தால் வெளியே கொண்டாந்துருவாரா? இல்லை. 10,000 வருஷம் இல்லை. 1,00,000 வருஷம் இருந்தால் வெளியே வர முடியுமா? இல்லை. 1 கோடி வருஷம் இருந்தால் வர முடியும்? இல்லை. ஒரு 10 கோடி வருஷம் இல்லை, 100 கோடி வருஷம் இல்லை, 10,000 கோடி வருஷம் இல்லை, அங்கேயே தான் இருக்கணும். அதுக்கு ஒரு முடிவுமே கிடையாது. ஐயோப்பா! அது இல்லாமல் சர்ச்சில் எல்லாம் வந்து அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அங்கே போகிறவங்களா இருந்தால் அவங்கள வந்து யாரும் தொந்தரவு, அவங்களே மாரில் அடித்து, ஐயோ ஆண்டவர் எனக்கு எப்படியெல்லாம் தருணத்தை கொடுத்தாரே, எப்படியெல்லாம் மனம் திரும்புன்னு எப்படி என்கிட்ட எச்சரித்தார், ஆனால் நான் விட்டுட்டேன். மரணம் என்றைக்கு வேணால் வரலாம், நாளைக்குமே வரலாம். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? இப்பொழுதே ரட்சணினால், இப்பொழுதே மனம் திரும்பி இருப்பா, இப்போவே தேவனோட ஒப்புரவான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ வாழ். அப்போ பாருங்க, இந்த நித்திய அக்கினி, இந்த நித்திய அக்கினியைக்குள்ளே நீ உன்னை அனுப்பிச்சிட்ட. சிலர் சொல்கிறாங்க எகோவா விட்னஸ்ன்னு சிலர்லாம் இருக்காங்க, அந்த நித்திய அக்கினின்னா நெருப்பு, அங்கே போன உடனே நம்ம அப்படியே பொசுங்கிடுவோன்ட்டு. இல்லை இல்லை இல்லை, பொசுங்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் இந்த நித்திய அக்கினியை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா எவர்லாஸ்டிங் பனிஷ்மெண்ட்டுங்கிறார், ஆக்கினைங்கிறார். அந்த வெளிப்பட அந்த இப்போ பாருங்கள், அந்த இதுலேயே ஆண்டவர் வந்து இங்கே இப்படி இந்த மக்களை பார்த்து அந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் அவர் கடைசியாக சொல்கிறாரு, அது நித்திய பனிஷ்மெண்ட். அங்கே பாருங்கள், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்லுகிறது? அங்கே 2ஆம் மரணம். அதைத்தான் வேதமானது 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிற காரியம். ஆணுடைய பிள்ளைகளுக்கு 2ஆம் மரணம் இல்லை, அந்த இதில் போக மாட்டாங்க, அந்த இடத்துக்கு அவர்கள் அவ்விதமாக போக மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு நித்திய மரணம் என்பது இல்லை. பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் 2வது அதிகாரத்தில் 21வது அதிகாரத்தில் அது சொல்லப்படுகிறது. நித்திய மரணம் என்பதை குறித்து வெளிப்படுத்தின 21ல் 7-8 ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரும் சூனியக்காரும் விக்கிரகனைக்காரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இது கடல்னு சொல்லப்படுகிறது. அங்கே ஐஸ்வர்யவான் இருந்தது கடல் இல்லை, ஐஸ்வர்யவான் இருந்தது நரகம்ன்ற காரியம். ஆனால் இது கடல். எங்கே பார்த்தாலும் ஐயோ ஐயோ ஐயோ, அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் இருக்கும். ஜனங்கள் நரகத்தில் அங்கே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இதுதான் 2ஆம் மரணமாகி, 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே. கடல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நரகமே ஒரு பெரிய கடல் போல இருக்கும். அருமையானே, எவ்வளோ ஒரு பயங்கரம் இல்லை? அதுக்கு மட்டும் ஒரு மனுஷன் போயிடக்கூடாது. ஐயோப்பா, இவ்வளோ காலம் ஆண்டவர் தருணத்தை கொடுத்து, இதில் என்ன ஒரு ஆபத்துன்னா, நிறைய பேர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நானெல்லாம் நரகத்துக்கு போக மாட்டேன், அதெல்லாம் போய் உண்மையாக நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய். ஆனால் உன் இருதயத்தை ஆண்டவர் மாற்றிருப்பார், குணத்தையெல்லாம் மாற்றிருப்பார். தாழ்மையின் சிந்தையோடு ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்ப, பேசுவார்.
கண் ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கும் வேதத்தை வாசிக்கும் பொழுது. அதெல்லாம் இல்லைன்னா இது ரெண்டுமே ஓப்பன் ஆகலை. சர்ச்சுக்கு வர்ற, ரைட், போகிற, ஏதோ கொஞ்சம் நம்புகிற, அவ்வளோதான் அவனுடைய அளவெல்லாம். அதுக்கு மேலே நீ ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைன்னு ஆண்டவரனை பார்த்து சொல்லுவாரா? அதுதான் கேட்குறேன். என்னுடைய பிள்ளை அப்படின்னு ஆண்டவர், அதுதான் வேதம் சொல்லுது. அவர்கள் தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள். பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இந்த பிள்ளை ஆண்டவர், நீ என் பிள்ளைன்னு சொல்லுவாரா ஆண்டவர்? உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா நீ என் பிள்ளை? சொல்லுவாரா? இல்லை நீ சரியில்லை, நீ நிறைய காரியங்கள் நீ சரியில்லை, நீ உண்மையாக ஒரு பிள்ளை இல்லை, நீ சர்ச்சுக்கு வர்ற, சத்தியத்தை கேட்குற, ஆனால் உண்மையான விசுவாசம் உங்கள்கிட்ட இல்லை, நான் பேசினாலும் உனக்கு கேட்கறதில்ல, ஏன்னா உன் செவி திறக்கலை, ஆண்டவருடைய மகிமையான காரியங்கள் எல்லாம் உன்னால் பார்க்க முடியறதில்ல. ஏன் இன்றைக்கி நிறைய பேர் இருந்துறீங்களா? அதெல்லாம் இல்லாதனால தான் சாட்சி இல்லாமல் வாழ்கிறது, ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறது. அப்போ இரண்டாம் மரணமாகி, இந்த இரண்டாம் மரணம் தான் அவங்க அங்கே பொசுங்கியெல்லாம் போக மாட்டாங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன ஒரு பயங்கரம் இல்லை? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா தேவனோடு என்றென்றைக்கு இருக்கிற வாழ்க்கையை இருப்பாங்க, அல்லது இரண்டாம் மரணத்திலிருந்து தப்ப முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. அவங்க அந்த அக்கினி கடலில் போகிறதில்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் அது அடுத்தது மரணம்னா ஆண்டவரை விட்டு பிரிந்த நிலை, செப்பரேட்டட் ஃப்ரம் காட். பாருங்க, அந்த வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரத்தில் அந்த 6வது வசனத்தில், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவன் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன், பரிசுத்தவான். அதாவது ஆண்டவருடைய வரும்பொழுது முதல்ல அவர் உயிர்த்தெழுதான் பார், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாக்கியவான் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. அவங்கள டச் பண்ண முடியாது, அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்? ஆண்டவருடைய பிள்ளைகளை மரணம் தொட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு மரணம், நித்திய மரணம், நித்திய ஆக்கினை. எவ்வளோ ஒரு பயங்கரம் இல்லைங்க? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அந்த உலகத்தில். இப்போ இந்த வசனத்தை பார்த்து முடிக்கலாம். அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த உலகத்தில் அவரை விசுவாசிக்கவங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக எப்படி மாற்றுறார்? எல்லாரும் இந்த உலகத்தில் பாவிகள் தான், பாவத்தில் பிறந்தவர்கள் தான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை என்ன செய்கிறாரு? அந்த பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அநியாயக்காரனா யார்? அவிசுவாசிகள். ஆண்டவர் உண்மையாக விசுவாசிக்க அவங்க சர்ச்சுக்கே போயிருப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க எல்லாம், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. அவங்களுக்கு என்ன ஆகும்? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிர ஆராதனைக்காரும், விபசாரக்காரும், சுய புணர்ச்சிக்காரும், ஆண் புணர்ச்சிக்காரும், திருடனும், பொருளாசைக்காரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார். அப்படின்னா என்ன? ஆண்டுடைய பிள்ளை அல்லாதவரிடத்துல தான் பாவத்தின் செயலெல்லாம் இருக்கும். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தீங்க, உண்மைதான். ஆயினும் பார்த்தீங்களா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவி உங்களை என்ன பண்றாரு? கழுவி இருக்கார். உங்களை கழுவி இருக்கிறார்.
நம்முடைய தேவ ஆவியினால் கழுவப்பட்டார். உங்களை முற்றிலும் கழுவி இருக்கிறார். உங்களுடைய குற்றமுள்ள மனசாட்சி நீங்கள் கழுவப்பட்டீர்கள். எபிரேயரில் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆண்டவர் உங்களை கழுவிருக்க பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் இப்படி தான் இருந்தான். ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்க வாழ்க்கையில் அவர்களை கழுவுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய எண்ணங்கள், வாழ்க்கையில், வார்த்தைகளில் உண்மை பரிசுத்தமான ஆண்டவருடைய அளவுகளில் காணப்படுகிற காரியம். நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அப்படின்னா என்ன? ஆண்டவருடைய பார்வையில் நீ ஒரு பாவமும் செய்யாதவனைப் போல ஆண்டவர் உன்னை பார்ப்பார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இவர்கள். அப்படியே யோசிக்கணுங்க. ஏன்னா இது கர்த்தருடைய வசனம் மாறாது. ஒருவேளை நான் நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, ஆனால் உண்மையாலுமே ஒருவேளை ஆண்டவருடைய சத்தியத்தையே தெரியாமல் வாழ்ந்திருந்தா கூட பரவாயில்ல, தெரிஞ்சு நரகத்துக்கு போகிறது தான் ரொம்ப பயங்கரம். ஏன்னா அங்கே போய் உன்னையே நீ மன்னிச்சிக்க முடியாது. ஐயோ, போதகர் எவ்வளோ சொன்னார், எவ்வளோ சொன்னார், ஒவ்வொரு வாரமும் போதனை பண்ணார், ஆனால் நான் அதை கேட்கல, என்னுடைய காரியத்தை தான் நினச்சேன், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் யோசனை பண்ணேன் ஒழிய ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு நான் வாழலை. ஆண்டவர் என்னை பார்த்து உன் என்னுடைய பிள்ளைன்னு சாட்சியாக வாழ்கிற அளவுக்கு நான் வாழலை, மணல் மேலே கட்டிட்டேன், இப்போ எல்லாம் இடிஞ்சு போச்சு, முழிஞ்சு போச்சு ஆத்துமா. இந்த முதல் மரணங்கிறது சும்மா சாதாரணமாக ஒரு நாள் ஆயிரும். ஆனால் ரெண்டாவது மரணம் கொடுமையானது. ஐயோ, அதில் மட்டும் யாரும் போயிடக்கூடாது. ஆனால் முதல் மரணத்தில் முதல்ல உயிர்த்தெழுந்தவர்கள், வெற்றி கண்டவர்கள், அதுதான் இந்த சிமர்னா பார்த்து சொல்கிறாரு, உங்கள் மேலே ரெண்டாவது மரணம் கிடையாது. உன்னை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல முடியுமா உனக்கு ரெண்டாவது மரணம் இல்லை? அப்புறம் சொல்ல முடியுமா? நீ நினைக்காத, நீ நினைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அவர் உன்னை பார்த்து அவர் சொன்னால் கூட உனக்கு இந்த காது கேட்காத ஆவிக்குரிய செவி திறக்கலையே, அது உனக்கு கேட்காது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலைன்னா உனக்கு தெரியாது. ஆண்டவரையும் நீ பார்க்க மாட்ட, ஆண்டவருடைய காரியம் உனக்கு தெரியாது, கேட்கவும் கேட்காது. அப்போ இவ்வளோ நாளாக நான் வாழ்ந்ததெல்லாம், இவ்வளோ நாள் வாழ்ந்ததெல்லாம் வீண் தான். வீண் தான். என்ன பண்ணுறது? சர்ச்சுக்கு தான் வந்த, உண்மைதான், எல்லாம் இருந்தது தான் கரெக்ட். ஆனால் கூட நீ வாழ்க்கையில் வீண் தான் அது எல்லாமே, இல்லை? ஆனால் அது மட்டும் நேரிடக்கூடாது. ஆவியானவர் தான் உன்னுடைய உள்ளத்தில் பேச முடியும். நான் பிரசங்கம் பண்ணுறதுனால நீ கேட்டு நான் மனம் திரும்பிடுவியா? திரும்ப மாட்டேன். ஆவியானவர் உள்ளத்தில் பேசி இதையெல்லாம் நீ விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை தந்து அந்த மனம் திரும்புதலை கொடுத்தா தான் அவர் உன்னை கழுவணும், பரிசுத்தமாக்கணும், நீதிமானாக்கணும். அந்த ஒரு வாழ்க்கையை தான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளின் அடையாளம். அது உங்கள்கிட்ட இருக்குன்னு நீ 100க்கு 100 சொல்ல முடியுமா? இல்லை, ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. உன் செவியை திறக்கப்படலைன்னா எங்கே ஆண்டவர் பேசுகிற கேட்க முடியும்? சொல்லு பார்க்கலாம். எப்போ ஆண்டவர் பேசுகிறாரு அவங்ககிட்ட கேட்குறியா? கேட்டிருக்கியா? நீயே உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுனதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பேச முடியும், அவர் வழி நடத்த முடியும். நம்ம ஊழியம் செஞ்சால் கூட நான் அட்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு என்ன இருக்குது? ரெண்டாம் மரணம் தான் எனக்கு வரும். அதனால் நீயும் யோசிக்கணும். உனக்குள்ள ஆவியானவர் பேசினா தான் நீயே மனம் திரும்ப, அதுதான் உண்மை. ஆவியானவர் கிரியை செய்யலைன்னா நீ மனம் திரும்ப மாட்டேங்கிறது உண்மை. அது இந்த உலகத்தில் நம்ம படுற வேதனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் படுற வியாதி, கஷ்டம், வருத்தம் எல்லாமே அதுக்கு ஒரு பிசுகு கூட இல்லை. அது பயங்கரமானது. ஆனால் அதிலிருந்து நான் விலைக்கு காத்து கொள்ளுவேன். பாருங்கள், ரொம்ப ஆபத்து. நீங்கள் தான் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் தான் ஆண்டவருக்கு முன்னால் மனம் திரும்பணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லா சபையை பார்த்து சொல்கிற, மனம் திரும்பு, மனம் திரும்பு, உன்னை நீ ஏமாற்றிக்காத. ஜெபம் பண்ணுவோங்க. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தில் எவ்வளோ தெளிவாக நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே.
இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி எங்களுடைய பாவங்களெல்லாம் எடுத்து போடும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை கழுவுகிறீர். எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, எங்களுடைய பாவங்களெல்லாம் நாங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிக்கிறதுக்கு உண்மையை நீதியம் உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, அவர்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமா இங்கே சர்ச்சுக்கு இங்கே வர்றவங்க எத்தனை பேர் உண்மையாலுமே ஆண்டவரே அந்த இரண்டாம் மரணத்திலிருந்து தப்பினவர்களாக இருப்பார்கள் என்பது ஆண்டவரே யோசிக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, ஒருவேளை இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் நம்முடைய வார்த்தை உண்மையானது ஆண்டவரே. பிசாசு சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாத, நீ எப்படியும் மோட்சம் போயிடுவ. எப்படி போக முடியும் ஆண்டவரே? ஐயோ தாப்பனே, இந்த ஜனங்களை நீர் ஆண்டவரே பாரும், இங்கே வருகிற ஜனங்களை நீர் பாரும் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, இந்த உலகம் இப்போ இந்த உலகத்தில் நாங்கள் படுற கஷ்டம் பாடெல்லாம் அதுக்கு ஒன்றுமே இல்லையே. இந்த உலகத்தில் செத்து போயிட்டா முடிஞ்சுதா? இன்றைக்கி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆண்டவரே. ஐயோ, ஆனால் தற்கொலைக்கு பின்னால் அந்த இரண்டாம் மரணம் மட்டுமாக அந்த நரகத்தில் வேதனை, அதுக்கு அடுத்தது அக்கினி கடலில் வேதனை. நரகத்தை விட அக்கினி கடலில் அக்கினியும் கந்தகம்னு சொல்லப்படுது. ஆண்டவரே இறங்கும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் தான் ஒரு ஆத்துமாவில் அந்த செவிகளை திறக்க முடியும் ஆண்டவரே, அந்த கண்களை திறக்க முடியும். இல்லைன்னா அவங்க நம்முடைய காரியங்களை பார்க்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. இப்படியே வாழ்ந்து 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 ஒரு நாள் இந்த முதல் மரணத்தை முடிச்சிட்ட பின்னால் தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ விட்டுட்டோமே, எல்லாம் போச்சுன்னு சொல்லி அந்த நாள் அழுது புலம்பி என்ன பிரயோஜனம் ஆண்டவரே. ஐயோ ஆவியானவரே, ஆவியானவரே, ஒரு சிலரையாகலே திருப்ப மாட்டீரா ஆண்டவரே, ஒரு சிலரையாகலே திருப்ப மாட்டவரே. ஐயோ, இந்த சத்தியத்தை கேட்குறவங்க உண்மையாக தங்களுடைய ஆத்மாவை குறித்து யோசிக்கணும் ஆண்டவரே. இந்த ஆன்லைனில் இருக்கிறவங்களாம் சரி, பின்னால் இந்த சத்தியத்தை கேட்குறவங்களாம் இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவங்க ஆத்மாவை குறித்து யோசிக்க. இயேசுவே, சிலுவையில் நீர் மரித்த அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவாமல் நாங்கள் மாற்றப்பட முடியாது. புதிய சுபாவத்தை, புதிய இருதயத்தை தருகிறீர் ஆண்டவரே. இந்த சபையில் ரட்சிப்பை தார். பரிசுத்த ஆவியானவரே, ரட்சிப்பை கட்டளையிடும் ஒருவரும் ஐயோ இப்படி போயிட வேண்டாம் ஆண்டவரே. ஒருவரும் இந்த இரண்டாம் மரணத்தில் ஆண்டவரே போய் அதுக்கு முடிவே இல்லை. 1 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 1000 கோடி கோடி வருஷம்னாலும் அதுக்கு முடிவில்லை. அது நித்தியம். ஐயோ ஆண்டவரே, அதுக்கு முடிவே இல்லைன்னா அதை நினச்சே பார்க்க முடியல ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே இறங்கும். இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை தாரும். இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி தான் தேவை ஆண்டவர். ஆவியான ஒரு உயிர் தெழுதலை தேவை ஆண்டவரே. இந்த மக்கள் மத்தியில் ஏதோ வர்றோம் போகிறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், காசு கிடைக்குது, சாப்பிட்றோம், அதை பண்ணுறோம், இதை வாங்கிக்கிறோம், அதை பண்ணிகிட்ருக்குறோம். இதுவே அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் போயிட்டுருக்குது. ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஆண்டவரே, சரி உன் வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புன்னு சொல்லிட்டா ஆண்டவரே, என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? தேவா நீர் இறங்கும் ஆண்டவர். எப்படியெல்லாம் சந்திப்பீரோ தெரியாது. ஆனால் கூட நீங்கள் ஒரு ஆத்துமாவட்ட பேசி அந்த மாற்றலைன்னா அது மாறவே முடியாது. என்னதான் ஊழியக்கார பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவரே, ஒரு சின்ன அணுவு கூட அவங்க மாற்ற மாட்டாங்க. ஆவியானவரே நீர் பேசும். ஆவியானவரே, உம்முடைய கரங்களில் இந்த சபையும் இங்கு வருகிற மக்களையும் ஒப்புக் கொடுக்குறேன். நீர் எப்படி அவங்களோட பேசணும், செயல்படுங்கிறத நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, நீங்கள் இந்த ஆத்துமாக்களெல்லாம் விட்டுடாதீங்க. என்னுடைய ஆத்துமாவை
ஆண்டவரே, அந்த முதல் மரணத்தில் அவள் மரிப்பார்களான அந்த 2ஆம் மரணம் கண்டிப்பாக உண்டு. ஆவியானவரே பேசும். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இவளெல்லாம் கொண்டு வாரும். நிச்சயமாக அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கணும் ஆண்டவர். தேவா, நீ ரட்சியும் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்க, அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இயேசுவை காட்டணும். இந்த சபையை நீர் மாற்றும். இந்த ஐக்கியத்தின் சபைகளெல்லாம் நீர் மாற்றும். ஐக்கியத்தின் போதர்களெல்லாம் மாற்றும். நாளை திருமணத்தை கூட ஆசீர்வதியும். உடைய வார்த்தை கேட்கிற மக்களோடு பேசும் ரட்சியம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில்